போன வாரத்தோட கடைசி நாள் மார்க்கெட் ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்ட்ல வந்து முடிஞ்சிச்சுங்க. நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸா இருக்கட்டும், ஸ்டாக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்ட்ல வந்து மேலே வந்து போனாங்க. நான் கடைசி வீடியோல வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவதுங்க எஸ்ஐபி பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு மிக சுலபமாக ட்ரேடு வந்து பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க. ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து 53,160 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க, டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க. அதேமாதிரி நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் கொடுக்கல, நான் அது கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தேன். 23,480 வந்து கொடுத்துருந்தேன். அதை வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுட்டு அங்கேருந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து போனாங்க. ஃபுல்லாக க்ரீன் இருக்குது, ஒரே ஒரு ரெட் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுதான் நல்ல ஒரு சப்போர்ட் என்ன வந்து இருக்குது இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போயிட்டு டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயும் நிஃப்டி மாதிரியே தான் போச்சுங்க. இந்த இடத்துல ப்ரீவியஸ் கை கொடுத்துருந்தேன் 77,150 வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேமில் கொடுத்துருந்தேன். அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க. நான் என்ன டைம் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சேர்த்து வந்து பாருங்க. நான் 1 டே 1 ஹவர் 5 மினிட் இந்த மூணுமே பிரித்து கொடுத்துருப்பேன். நீங்கள் இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ல மட்டும்தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் நாள் நல்லா வந்து மேலே வந்து போனாங்க. ஸ்டாக்லேயே இருக்கட்டும், அதாவது ஸ்டாக்ல வந்து இன்டர்நெட் ட்ரேடிங் இருக்கு, ஹோல்டிங்ல இருக்கு, ரெண்டுலையுமே லாபம் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் எல்லாத்துலயுமே கடைசி நாள் வந்து லாபம் வந்து கொடுத்துச்சுங்க. ஒரு நீங்க ஏன் 2 பாயிண்ட் கொடுக்குறீங்க இந்த மாதிரி சில பேர் வந்து கேட்கலாம், ட்ரேடிங் குள்ள புதுசா வந்து கேட்கலாம். அது ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. சிஇ அண்ட் பிஇ ரெண்டுலையுமே என்ட்ரி கொடுப்பாங்க. மேலையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காது, கீழேயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காது, என்ட்ரி கொடுப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து மேலே வந்து போகும் இல்லையா? அப்போ ஒன்றை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று வந்து ஹோல்டிங் வந்து பண்ணிடுவாங்க. இந்த பணக்காரர்கள் எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 முக்கியமான பாயிண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இங்கேயே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க அந்த 1 ஹவருக்குள்ளேயே. இப்போ மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சு அப்படின்னா ஒன்றை வந்து எக்ஸிட் ஆகிட்டு இன்னொன்று வந்து ஹோல்டிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் லாபம் ஒரு இடத்துல நமக்கும் லாபம் வந்து வரும். இது ஒரு பெரிய கான்செப்ட் தான். ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி இங்கே ப்ராப்பராக வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும். நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு வீடியோ வந்து பாருங்க, எல்லாமே வந்து புரியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆப்ஷன் பையிங்குமே வந்து பண்ணுறேன். சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்ம அதிகமான லாபம் வந்து பண்ணிட முடியும். அப்படி தான் ஆப்ஷன் பையிங் வந்து நான் பண்ணுறேன். சரி, ஓகேங்க. இப்போ கடைசி நாள் நல்லா வந்து மார்க்கெட் மேலே வந்து வந்துட்டாங்க. இப்போ அடுத்து மேலே போக போதா பங்குச்சந்தை, இல்லைனா கீழே வந்து வரப்போதா, எது முக்கியமான பாயிண்ட், நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இன்னும் வெளியாகலை, இனிமேல் தான் வெளியாகுது இந்த மந்த்ல. ராயரின் மகுடம் பாகம் 1, பாகம் 2, இதுலேயும் பாகம் 3 இருக்குது, அதுவும் இன்னும் வெளியாகலை. நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்ல இருந்து அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கதை மூலியமா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஆசான் பாகம் 1 வந்து படிங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து இல்லை அப்படின்னாலும் இந்த புக்கு ஈஸியாக படித்து முடிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து பிரபஞ்சத்தை பற்றி இருக்கும், வாழ்க்கையை பற்றி இருக்கும். ஒவ்வொரு பக்கம் நீங்கள் படிக்கும்போது அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது ஆர்வமாக வந்து திருப்ப ஆரம்பிச்சிடுவீங்க. 2 புக்கை நீங்கள் ஒரு வாரத்தில் படித்து முடிச்சுட்டு நான் இந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதை நீங்கள் கற்றுக்க முடியும். நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் படித்தாதான் ப்ரோ புரியும், ஒரு 10,000 20,000 கொடுத்து சேரலான்னு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே தரேன். நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த புக்கை எழுதுன இல்லையா 2 வருஷமா, அதுக்கு பதிலாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 10K 20K ஒரு 10 வீடியோ எடுத்து பண்ண முடியும் இல்லையா? அப்படி நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அதை நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஆசான் புக்கு வாங்கி படித்து முடிச்சுட்டு என்கிட்ட கோர்ஸ் வந்து கேளுங்க, நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எல்லாமே நீங்கள் பாருங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா மற்ற கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது கற்றுக்கிட்டாலே போதுங்க, வேற கோர்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. தொடர்ச்சியாக 7வது நாளாக பங்குச்சந்தை நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து மேலே வந்து வந்திருக்குது. நல்ல ஒரு கேப் அப்லையும் மார்க்கெட் வந்து வேகமாக வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. இங்கிருந்து கீழே போகிறதுக்கு 20 நாள் எடுத்து அப்படின்னா ஒரு வாரத்திலேயே மேலே வந்து வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் மேலே வந்து வந்திருக்கு. சரி, ஓகே. இது ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டா அப்படின்னா எஸ், இந்த ஒரு வாரம் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஆனால் நீங்கள் லாங் டைம் ஃப்ரேம் வச்சு 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது இங்கிருந்து பார்க்கும்போது இது டவுன் ட்ரெண்ட் தான். இங்கிருந்து மேலே வந்திருக்கே தவிர ஃபுல்லாக அதிகப்படியாக பார்க்கும்போது இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ அப் ட்ரெண்டுக்கு வந்து திரும்பணும் அப்படின்னா எதுங்க முக்கியமான ப்ரீவியஸ் கை, இதுதான் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் நான். எப்படி அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த பாயிண்ட்,
இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த பாயிண்ட், இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த பாயிண்ட். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து திரும்புது அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹையை ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். ஆனால் இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. ஸோ இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க. நாளைக்கான மார்க்கெட் நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஏ டைப்பில் இந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணிட்டு கீழே வந்து வரலாம். இல்லை நல்ல டவுன் ட்ரெண்டில் கூட கீழே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் 23,850 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணும்போது மேலே போனால் மட்டும்தான் என்ட்ரி கொடுப்பேன், கீழே வந்தால் மட்டும்தான் என்ட்ரி கொடுப்பேன். இந்த ஒரு மைண்ட் செட்டில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து எப்படி பண்ணுறாங்க, பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே கீழே என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் என்ட்ரி கொடுக்கணும், கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் என்ட்ரி கொடுக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணணும். இது டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணுறதுங்க. இப்படி ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 100 ட்ரேடு வந்து பண்ணும்போது 80 நாட்கள் லாபம் தான் கொடுக்கும். நான் அப்படி கொடுக்குறேன் இல்லையா, ஒவ்வொரு நாளும் 80 நாட்கள் லாபம் தான் கொடுக்குது. சரி, ஓகேங்க. ஒன் டே டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் ஹை வந்து கொடுத்தாச்சு. ப்ரீவியஸ் லோ தூரமாக இருக்குது, இப்போதைக்கு தேவையில்லை ஒன் டே டைம் ஃப்ரேமில். ஸோ 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 23,840 இருக்கு இல்லையாங்க, இதான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ரொம்பவே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து கீழே வந்து வந்தாலும் வரலாம். தொடர்ச்சியாக அப் ட்ரெண்டில் இருக்கும்போது சின்ன ஒரு நிதானம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம். அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு எது மாதிரி ட்ரேட் வந்து பண்ணலாம். நான் சொல்கிறேன், அதையுமே சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 23,430ங்க 1 ஹவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 23,875. ஸோ இது ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறனால இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். அந்த மாதிரி இருக்கிறனால 1 ஹவரில் இதை எடுத்துக்க வேணாம், 5 மினிட்ல எடுத்துக்க வேணாம். நாளைக்கு ஒரு நாள் நிதானமாக இருங்க, மேலே பங்குச்சந்தை போச்சு அப்படின்னா. சரிங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறனால ஒன் டேயில் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தாங்க அதுக்கு அடுத்த முடிவை நம்ம எடுக்கணும். இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது எடுக்கக்கூடாது. ஒரு கோடு மாதிரி வச்சுட்டு கூட கீழே வந்து வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வேணாம், நம்ம வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஆனால் ஒன்று பங்குச்சந்தை இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் சைடுவேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் 23,875 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாம். ஒரு ட்ரேடை பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். ரியல் அமௌண்ட்டை வந்து போடாமல் உங்கள் கையில் வந்து 10,000 இருக்குது அப்படின்னா சும்மா டெமோ ட்ரேடிங்கில் போயிட்டு 10,000 வச்சு ட்ரேடு பண்ணுற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணி பாருங்கள். புக்லாம் வந்து படிங்க, ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கோங்க. எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ட்ரேடை வந்து பண்ணி பாருங்கள். அதில் லாபம் வந்து வருதுன்னா மட்டும் பணத்தை வந்து போடுங்க. ஏன்னா பங்குச்சந்தை வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று. எடுத்தோன்னா லாபம் வந்து பண்ணிட முடியாது. ஸோ ப்ராப்பராக வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்போனா நம்ம என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் ப்ராப்பராக வந்து கற்றுக்க வந்து முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ட்ரேடு வந்து பண்ணணும். சரிங்களா? பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு லாபம் வருதுன்னா ரியல் அமௌண்ட்டை வந்து உள்ளே வந்து போடுங்க. அதே மாதிரி ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாத்துலேயும் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் செல்லிங் எல்லாமே வந்து பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் லாபம் வந்து பண்ண முடியுங்க, ஆனால் சரியாக வந்து பண்ணணும். சரிங்களா? இப்போது நிஃப்டியில் வந்து 5 மினிட்ல வந்து பார்த்தாச்சு ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல 23,600ங்க. இதை வந்து கீழே வந்து நாளைக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா கீழே வந்து வரலாம். சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது, இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல இந்த ப்ரீவியஸ் ஹையை. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 78,690ங்க. இதை ஸ்ட்ராங்காக வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதாவது அப் ட்ரெண்டுக்கே திரும்புது. சரிங்களா? ப்ரீவியஸ் லோ வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்க தான் செய்யுது 77,120ங்க. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, கீழே வந்து போகலாம். அதே மாதிரி 5 மினிட்ல மட்டும் நம்ம ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்கலாம். அப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவர் மார்க்கெட் சைடுவேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மேலே வந்து போக போகிறோம். ஏன்னா நல்லா வந்து மேலே வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால மாட்டிக்க கூடாது. அதனால தான். சரிங்களா? இங்கே ஓப்பன் ஆகிட்டு 1 ஹவர் சைடுவேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 78,690 வந்து நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஹை. லைவ் மார்க்கெட்லேயும் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடை வந்து பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். ஓகே. இப்போ ப்ரீவியஸ் லோ சென்செக்ஸில் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 77,570. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, நாளைக்கு வந்து கீழே வந்து வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் கடைசி நாள் நல்லா வந்து மேலே வந்து வந்தாங்க. அதேமாதிரி நல்லா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எங்கேயோ வந்து போயிட்டாங்க, உச்சத்துக்கு வந்து போயிட்டாங்க. பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் போனதுலேயே அதிகமான புள்ளி வந்து இந்த ஒரு புள்ளி தான் இல்லையா? மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. இதுதான் அதிகப்படியான ஒரு பாயிண்ட்டுங்க. இந்த 54,000
480 அது வரைக்கும் வந்து பங்குச்சந்தை வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறனால அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக இருக்கும். நாளைக்கு இந்த இடத்துல இருந்து ஒன் டேல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து வராங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு இங்கே இருக்குது ப்ரீவியஸ் லோ, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 1 ஹவரில் பார்க்கும்போது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேடு வந்து பண்ணணும். ஒரு சில நாட்கள் ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்ல ட்ரேடு தான். நல்ல ட்ரேடர் எல்லா நாட்களும் ட்ரேடு வந்து பண்ண மாட்டாங்க, அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 ஹவரில் ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரைஞ்சாகணும், ஒரு வழியே இல்லை. ஸோ இங்கே தான் இருக்குதுங்க 53,070. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 54,480ங்க. ஆனால் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிட்டு 1 ஹவர் சைடுவேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணணும். ஏன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்துட்டாங்க, ஒரு பயங்கரமான ப்ரீவியஸ் ஹையில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் 53,700. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்காது. எனக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியாமல் இருக்கும்போது நிறைய லாஸ் பண்ணேன். தெரிய வந்து லாஸ் கம்மியாச்சு. நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டுக்கு வந்து வந்தேன். 4 வருஷத்தை தாண்டினதுக்கப்புறம் பெருசாக வந்து லாபம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாமே பொறுமையாக தான் தெரிய வருங்க. ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறோன்னு எல்லாமே தெரிய வராது இல்லை டக்குன்னு. அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். ஸோ ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.